ஸோ கைஸ் நம்ம கேமுக்குள்ள வந்திருக்கேன் இந்த ஒரு ப்ளூ லாக் ஈவெண்ட்லாம். ஸோ எப்படியாச்சும் எனக்கு பிடிச்ச அந்த தேர்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஒரு பண்டல் நான் எடுத்தே ஆகணும். ஸோ அந்த ஒரு காரணத்தை தான் உள்ளே வந்தேன். ஸோ இந்த ஒரு பண்டல் நம்ம எடுப்போமா இல்லைன்ற இந்த ஒரு வீடியோவில். ஸோ நானும் என்ன பண்ணேன்னா இதில் போய்ட்டு 9 டைம் அதில் போய்ட்டு போட்டு சுற்றிட்டே இருந்தேன். ஸோ இவனுக்கு கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ வெயிட் பண்ணி நம்ம சுற்றணும் சரியா. இங்கே பாருங்கள். ஸோ இதில் போய்ட்டு 9 டைம் போடும் எல்லாத்துலேயுமே. ஸோ எல்லா ஸ்பின்னுமே பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு இதில் 9 டைமில் எனக்கு இந்த ஒரு தாம்சன், அதாவது என்னன்னா இந்த ஒரு லெஜெண்டரி தாம்சன் கொடுத்துட்டானுங்க. ஸோ ஆல்ரெடி என் டோக்கன் 200 டோக்கன் கிட்ட வச்சிருக்கேன். ஸோ இது என்ன இந்த பண்டலில் நானும் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி 30 டோன் வந்துச்சு. ஸோ கொடுத்துருங்கடா பாவீங்களா அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பின் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இவனுக்கு தர மாதிரி தெரியல. ஸோ ரொம்ப நேரமாக டென்ஷனில் என்ன பண்ணேன், கிடைக்கிற டைமில் சும்மா வேஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இது எடுக்கிறானா இல்லையானு தான் இந்த வீடியோவில் நானும் ஒரு கட்டத்து மேலே கடுப்பாக இப்போ எல்லாத்துலேயுமே ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படியே நேராக உள்ளே போகவும் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே நாசமாக போகிறோன்னு ஒரு 7 டோக்கன் மேலே தரவே மாட்டானே. ஒரு சில இடத்துல ஒரு 5 டோக்கன் தான் கொடுத்தானுங்க. ஸோ ரொம்பவே கடுப்பாயிருச்சு. இங்கே பாருங்கள், நானும் என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணிட்டேன் சரியா. ஸோ இருக்கிற டைமில் ஃபுல்லாக கரைஞ்சிட்டே போச்சு. இன்னும் நம்மகிட்ட ஒரு 200 டைம் கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 ஸ்பின் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இன்னும் ஒரு ஸ்பின் தான் பண்ண முடியும். ஸோ அதுவும் போட்டாச்சு. நம்மகிட்ட டைமண்ட் வேறு இல்லை. ஸோ வேறு வேகமாக போயிட்டு நம்ம போய் டாப் அப் பண்ணிட்டு வந்துடலாம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு போய் டாப் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம டாப் அப் பண்ணிட்டு வந்தாச்சு. இது ஆல்ரெடி 1000 டைமண்ட் போயிடுச்சு. ஸோ இவனுக்கு தர மாதிரி தெரியல. நான் என்ன தான் பண்ணுறது தெரியல. இவனுக்கு வச்சுட்டு நானும் ஸ்பின் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இவனுக்கு கிடைச்ச வரைக்கும் பாருங்கள். ஒரு டோக்கன் கிடச்சி 2 டோக்கனு. ஸோ டோட்டலாக 120 டோக்கன் கிட்ட வந்துருச்சு. இன்னும் நம்ம 100 டோக்கன் இருந்தாலே போதும். ஸோ அதுக்காக தான் வேகமாக ஸ்பின் போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு ஃபைனலாக இதில் ஒன்று கொடுத்தானு சரியா. அந்த சைடில் என்னமோ இருக்குது பார்த்தீங்கன்னா, லூட் பாக்ஸ் பால் மாதிரி சரியா. ஸோ இது தான் கொடுத்தானுங்க. இது எதுக்கு தான் கொடுத்தானுங்க மாதிரி தெரிஞ்சு. ஸோ திரும்ப ஸ்பின் பண்ணுவேன். ஸோ அதுவே திருப்பியும் கொடுப்பானுங்க. ஸோ கொடுத்தா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, திரும்ப எனக்கு லாஸ்ட்டில் ஸ்பின்னில் தான் கொடுப்பானுங்க. அதில் எனக்கு ஒரு 20 டோக்கன் கிட்ட வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி 190 டோக்கன் கிட்ட வந்துருச்சு. இன்னும் 50 டோக்கனு. ஸோ நம்மகிட்ட டைமண்ட் இருக்காது. ஸோ வேகமாக திரும்ப போய் 6 டைம் டாப் அப் பண்ணுறது வந்துச்சு. கிட்டத்தட்ட டோட்டல் நமக்கு எவ்வளோ டைம் வச்சுட்டு கடைசியாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ ஃபைனலாக போய்ட்டு இதுவும் டாப் அப் பண்ணிட்டு வந்து ஸோ ஸ்பின் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு தேவை இன்னொரு 50 டோக்கன் இருந்தால் ஓகே சரியா. 50 டோக்கன் இருந்தால் போதும். நான் இந்த மண்டலில் எடுத்துருவேன். ஸோ போட்டு வேகமாக போட்டுகிட்டே இருந்தேன். செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. போட்டு வேகமாக கடைசி இவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க. ஸோ நாசமாக போயிடுவானுங்க. ஸோ நானும் ரொம்ப வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஃபைனலாக இந்த ஒரு பண்டல் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நல்லா வேறுக்க மாட்டானுங்க ப்ரோ. இவனுக்கு சத்தியமாக சொல்கிறாங்க. பாருங்களேன், அட்லீஸ்ட் ஒன்று செலவு பண்ண 3000 டைமண்டில் அட்லீஸ்ட் அந்த எதுவும் ஒரு பண்டல் கூட கொடுக்கல. ஸோ நம்ம போய் டோக்கன்லாம் தான் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ இந்த பண்டல் பிடிச்சிருக்கா இல்லை நம்பருக்கான்னு சொல்லிட்டு போங்க. ஸோ பண்டல் ஓப்பன் பண்ணது இல்லாமல் இதோட காஸ்டியூம் நம்ம அப்கிரேட் பண்ணியிருப்போம். ஸோ 300 டோக்கன் ஊற்றி இந்த ஒரு பண்டல் அப்படி இதுவே தனியாக வேறு 300 டோக்கன் கிடைக்கிறாங்க. ஸோ இதுவும் நம்ம அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பண்டல், எனக்கு பிடிச்ச ஒரு பண்டல். ஸோ பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்த வீட்டில் வரேன்.